இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 6 பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிக வெயிட்டேஜ் இருக்க யூனிட்டில் ஒன் ஆஃப் த யூனிட்னு நான் சொல்லணும். ஓகே, 20 கொஷின்ஸ் வந்துட்டு இந்த யூனிட்லேருந்து வரும். ஸோ தரோவாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 20 கொஷின்ஸ் நம்ம கையில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கவர் ஆகிருக்கு. இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இடையில சொல்கிறேன், அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது என்னென்ன இருந்திருக்கு, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி சிவகங்கை மாவட்டம். எந்த மாவட்டம்ன்றது ரொம்ப முக்கியம். கீழடின்னு தெரிஞ்சு வச்சுருப்போம், மாவட்டம் தெரியாது. ஸோ கீழடி நம்ம டக்குன்னு வர்றது மதுரை தான் வரும். ஸோ கீழடி சிவகங்கை மாவட்டம். இது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வைகை நதிக்கரையில் கண்டறியப்பட்டது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தில் நகர நாகரிகம் இருந்ததை நிரூபித்துள்ளது. அதே மாதிரி ரோமானியர்களுடன் இருந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்துகிறது இந்த கீழடி. ஓகே, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். இங்கு ஏராளமான முதுமக்கள் தாளிகள், வெண்கல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது தமிழர்களின் பழமையான ஈமச்சடங்கு முறைகளை விளக்குகின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமணல், ஈரோடு மாவட்டம். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர். இங்கு விலை உயர்ந்த கற்கள், இரும்பு ஊர்காலை மற்றும் நெசவு தொழில் நடந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அதே மாதிரி பொருந்தல், திண்டுக்கல். நெல் மணிகள் நிரப்பப்பட்ட ஈமத்தாளிகள் கிடைத்துள்ளன. தமிழர்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே நெல் விவசாயத்தில் சிறந்து விளங்கியதை இது காட்டுகிறது. அதே மாதிரி சிவக்கலை, தூத்துக்குடி. இங்கு கிடைத்த நெல்மணிகள் காலம் கிமு 1155 என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தாமிரபரணி நாகரிகத்தின் தொன்மையான உலகிற்கு பறைசாற்றுகிறது. தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிறனால இதோடைய அந்த நாகரிகத்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப வந்து கல்ச்சர்டாக இருந்திருக்காங்கன்றத சொல்ல வருது. ஓகே ஓகே, இப்போ இதோடைய இயர் நம்ம பார்ப்போம், எந்த இயருக்குரிய திங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா கிமு 1000 முதல் கிமு 600 வரை உறுதி செய்யப்பட்ட காலம். கீழடியில பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, கிமு 580. கொடுமணல்ல பாத்தீங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை. சிவக்கலை நெல்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா 1155. பொருந்தல் நெல்மணிகள் பாத்தீங்கன்னா கிமு 490. ஸோ இந்த இயர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம், கீழடி எந்த மாவட்டம், கொடுமணல் எந்த மாவட்டம், சிவக்கலை, பொருந்தல் எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ மாவட்டம் தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ மாவட்டம், அந்த இடம்பெயர் ப்ளஸ் இயர், இது வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியங்களை பற்றி தான் நம்ம இதுக்கு அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 5 திணைகள் சொல்கிறாங்க. 5 திணைகள் நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். 5 திணைகள் அப்படின்றது என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தல், பாலை. இதுல என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா, குறிஞ்சி வந்து எந்த மாதிரியான பகுதி, குறிஞ்சி வந்து மலையும் மலையும் சார்ந்த பகுதி. முல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதி. மருதம் வந்து நிலம் சார்ந்த பகுதி. நெய்தல் வந்து கடலும் கடலும் சார்ந்த பகுதி. பாலை வந்து பாத்தீங்கன்னா மணலும் மணல் சார்ந்த பகுதின்னு படிச்சிருப்பீங்க. இந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை இருக்கு இல்லையா, இது எதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது குறிஞ்சினா சந்திப்பு, முல்லைனா காத்திருப்பு, மருதம் சண்டை, நெய்தல் கவலை, பாலை பிரிவு. ஸோ இது இந்த மாதிரியான நிலங்களை வச்சு அதோடைய தன்மைகளை இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, அடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து சங்ககால இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள்ல 8 தொகையும் 10 பாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ளனா உங்களுக்கு நான் மேலேயே நான் கொடுத்துருக்கேன். இந்த நூல்கள் அனைத்தும் ஏறத்தாழ கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான காலகட்டத்தில் அமைந்தது. இது கடைச்சங்க காலத்தில் இயற்றப்பட்டவை. இந்த காலத்துல கடைச்சங்க காலத்துல. அதே மாதிரி இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்ப 8 தொகையில என்னென்ன வரும், 10 பாட்டுல என்னென்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த லிஸ்ட் எல்லாமே 9ல வச்சுக்கணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, இது எல்லாம் 8 தொகை. 10 பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, நிழல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடம். ஓகே, இதெல்லாம் 10 பாட்டு. ஸோ இதெல்லாம் யார் இயற்றினார்கள் என்பதை நம்ம அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஓகே, 10 பாட்டு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, 10 நீண்ட பாடல்களின் தொகுப்பு தான் 10 பாட்டு. ஸோ இதோடைய ஆசிரியர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை நக்கீரர்,
பொருணர் ஆற்றுப்படை, முடத்தாம கண்ணியர், சிறுபான ஆற்றுப்படை, நல்லூர் நத்தனார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மைண்டில் வச்சுக்கணும், மனப்பாடமாக வச்சுக்கோங்க. பெரும்பான் ஆற்றுப்படை, கடியலூர் உருத்திர கண்ணனார், முல்லைப்பாட்டு நம்பூதனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், நெடுநல்வாடை நக்கீரர், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், பட்டினப்பாலை கடியலூர் உருத்திர கண்ணனார். 2 தடவை வந்திருக்கு பாருங்க. அப்போ பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மலைப்படுகடம் பெருங்கௌசிகனார். ஸோ 8 தொகை அப்படிங்கிறது தொகுத்தவர் தொகுப்பித்தவரை நம்ம பார்க்க போறோம். 8 தொகை நூல்களில் பல புலவர்கள் சேர்ந்து பாடப்பட்ட நூல் 8 தொகை அப்படிங்கிறது. நற்றிணை பெயர் தெரியவில்லை. இது தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா, தொகுத்தவருக்கு டீட்டெயில் இல்லை அப்படின்னா தொகுப்பித்தவர் இருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு டீட்டெயிலாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். பன்னாடு தந்த மாறன் வழுதி. குறுந்தொகை வந்து பூரிக்கோ, பெயர் தெரியவில்லை, தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு. ஐங்குறுநூறு கூடலூர் கிளார். யானைக்கச்சை மாந்தரன் ஜேரல் இரும்பொறை, தொகுப்பித்தவர். 10 பார்த்தீங்கன்னா 10 புலவர்கள் சேர மன்னர்கள், தொகுப்பித்தவர். பரிபாடல் பார்த்தீங்கன்னா பலர் பாடியுள்ளார்கள், பெயரும் தெரியவில்லை. அதே மாதிரி கலித்தொகை பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் யாருன்னா பெயர் தெரியவில்லை. அகநானூறு பார்த்தீங்கன்னா உருத்திர சன்மனார். பாண்டியன் உக்கிர பெருவழுதி தான் தொகுப்பித்தவர். புறநானூறு யாருன்னா பலர் பாடியுள்ளதார், இது வந்து தெரியவில்லை, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை. அதே மாதிரி இது தொடங்கின காலம் பாருங்க, 3ஆம் ஆண்டு முதல் கிபி 2ஆம் ஆண்டு வரை புறநானூறு, குறுந்தொகை, சில பகுதிகள். இடைக்காலம் வந்து கிபி 1 முதல் 3ஆம் ஆண்டு வரை 10 பாட நூல்கள். பிற்காலத்துல கிபி 3 முதல் 5ஆம் ஆண்டு வரை கலித்தொகை, பரிபாடல், திருமுருகாற்றுப்படையெல்லாம் பாடியிருக்காங்க. ஓகே, இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப நற்றிணை அது தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, குறுந்தொகை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கணும். ஓகே, 14 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்க போறோம். இதில் அறநூல்களான திருக்குறளும் நாலடியாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட முக்கியத்துவம் என்னங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோடைய நூல், இயற்றியவர், இதோட முக்கிய தகவல் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கேன். திருக்குறள்ல பாத்தீங்கன்னா நம்ம இயற்றியவர் நமக்கு தெரியும், திருவள்ளுவர். இதுல 1330 குறள்கள் உள்ளது. ஸோ பிரிவினைகள் பார்த்தீங்க அப்படின்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்ற 3 பிரிவுகளா இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வழிகாட்டி, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத ஒரு ஒரு ரூல் புக் மாதிரியே இருக்கும் திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா. அதை படிச்சு அதைப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லது. அதே மாதிரி நாலடியார் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். நாலடியார் 400 பாடல்கள், 4 அடிகள். நல்லொழுக்கம் பத்தி சொல்றது எது அப்படின்னா நாலடியார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இது 100 பாடல்கள் கொண்டது. 4 கருத்துக்கள் மட்டுமே இருந்தாலும் இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு சொல்லுது. அதே மாதிரி இனியவை 40 பூதஞ்சேந்தனார். 40 பாடல்களை கொண்டது. நல்ல செயல்களை செய்யறத பத்தி இது சொல்றது. இன்னா 40 கபிலர். 40 பாடல்கள், தீயவற்றை தவிர்க்க சொல்றது எது அப்படின்னா இன்னா 40. கார் 40 கண்ணங்கூத்தனார். 40 பாடல்களை கொண்டது. மலை, காதல் போன்ற விஷயங்களை வந்து இந்த பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். களவழி 40 பொய்கையார். 40 பாடல்கள் கொண்டது. போர், வீரம் பற்றி சொல்றது. அதே மாதிரி ஐந்திணை 50 கபிலர். 50 பாடல்கள் கொண்டது. 5 திணைகளை பற்றி சொல்றது. ஐந்திணை 70 மூவாதியர். 70 பாடல்கள் கொண்டது. திணை அடிப்படையில. திணை மொழி 50 கண்ணங்கூத்தனார். 50 பாடல்கள் கொண்டது. இயற்கை, உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுதான் இது. திணை மாலை 150 கண்ணங்கூத்தனார். 150 பாடல்கள் திணை அமைப்பை பத்தி சொல்வது. பழமொழி 400 மூன்றுரையனார். 400 பாடல்கள் கொண்டது. பழமொழிகள், பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்றது பழமொழிகள் மூலியமா. சிறுபஞ்ச மூலம், காரியாசனன், 5 நெறிகள், ஐநெறிகள் அப்படின்னு சொல்லுவோம். 5 நெறிகள் நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்றது. ஏலாதி கனிமேதாவியர். 80 பாடல்களை கொண்டது. ஒழுக்கம் பற்றின விஷயங்களை நம்மளுக்கு சொல்றது. திரிகடுகம் நல்லாதனார். 100 பாடல்கள் கொண்டது. 3 கருத்துக்கள் மூலியமா நம்மளுக்கு வந்து திரிகடுகம்னாலே 3 கருத்துக்கள் கொண்டதுன்னு அர்த்தம். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியர். ஒழுக்க விதிகளை பற்றி சொல்றது. முதுமொழி காஞ்சி மூதுரை அரையனார். அனுபவ அறிவுரை பற்றி சொல்றது. கைநிலை புல்லங்காடனார். முழுமையற்ற நூல் காதல் பத்தி சொல்றது.
ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்தோம். அதுக்கடுத்து காப்பியங்களை பற்றி பார்க்கணும். ஐம்பெருங்காப்பியங்களில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலங்கேசி. ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இது கதை யாரை பேஸ் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணகி, கோவலன். முக்கிய கருத்து நீதி, அறம் பற்றின விஷயங்களை நம்மளுக்கு சொன்னது. இதோடைய சிறப்பம்சம் என்னன்னா தமிழ் முதல் காப்பியம். தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரால இயற்றப்பட்டது. இந்த கதை யாரை சுற்றி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை, கோவலன் மகள். இரட்டை காப்பியம்னு சொல்றது பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. ஸோ கருணை, அஹிம்சை இது போன்ற விஷயங்களை கருத்துக்களை சொன்னது எது அப்படின்னா மணிமேகலை. புத்த மத சிந்தனைகளை அதிகமாக கொண்டுள்ளது மணிமேகலை. அதே மாதிரி சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. இதுல வந்து சீவகனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றது. இதுல துன்பம் இல்லை, இன்பம் பிளஸ் துறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு சொன்னது. அதே மாதிரி இது வந்து ஜைன மதத்தை வந்து தழுவி இருக்கும் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஜைன மதம், புத்த மதம் வந்து மணிமேகலை. வளையாபதியை இயற்றியவர் பெயர் தெரியவில்லை, பட் முழு கதையும் கிடைக்கவில்லை. இது ஒழுக்கம் பற்றிய கருத்துக்களை மட்டும் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அழிந்து போன ஒரு விஷயம், நம்ம கைக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷமும் கூட. குண்டலகேசி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்று. அதே மாதிரி இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதகுந்தனார். குண்டலகேசியோடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி தான் இது. துறவு அது மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குண்டலகேசி வழியா நம்ம கற்றுக்க முடியும். இது பகுதி மட்டுமே உள்ளது அப்படின்னா இதுல பாதி கருத்துக்கள் கொண்ட எவிடன்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு, மீதி நம்மளுக்கு கிடைக்கல. ஓகே. ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் அது சொல்ல வர கருத்து என்ன, அதே மாதிரி எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்ற சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் முதல் காப்பியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரால இயற்றப்பட்டது அப்படின்னா இளங்கோவடிகள். இது எதை சொல்லுது? நீதி, அறம். இந்த மாதிரியான முக்கியமான கருத்துக்களை வந்துட்டு நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள். ஸோ பக்தி இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இது பல்லவர் மற்றும் சோழர் காலத்தில் கிளைத்து செழித்தது. அப்படின்னா அந்த சமயத்துல ரொம்பவே பாப்புலரா இருந்திருக்கு. இறைவனை பற்றி பாடல் பாடி உருகி பக்தி நெறி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. பக்தி மொழி என்றே உலகிற்கு அடையாளம் காட்டியது இந்த பக்தி இலக்கியம். ஓகே. பார்த்தீங்கன்னா சைவம், வைணவம், ஸோ இதை சார்ந்த மக்கள் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா 1-3 தொகுப்புகளை வந்துட்டு திருமுறைகள், அதாவது தேவார திருமுறைகளை யார் இயற்றியவர் பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர். தேவாரத்துல 1-3 திருமுறைகள் இருக்கு இல்லையா, இதை இயற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். எந்த காலம்னு பார்த்துக்கோங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி அதுக்கடுத்து வர 4, 5, 6 வந்து தேவார திருமுறைகளை யார் இயற்றிக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அப்பர்னு சொல்றோம் இல்லையா, அப்பர் திருநாவுக்கரசர் 2 பேரும் ஒண்ணுதான், வேற வேற நினைச்சுக்க கூடாது. கிபி 7ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி 7ஆம் திருமுறை இயற்றியவர் சுந்தரர், கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 8ஆம் திருமுறையை திருவாசகம் திருக்கோவையார் அதாவது திருக்கோவையார் திருமாணிக்க வாசகர் இயற்றியிருக்காரு. இது கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஓகே. 12ஆம் திருமுறை பெரிய புராணம் இயற்றியவர் யாரு அப்படின்னா சேக்கிலார், கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகே. இப்ப வைணவ பிரபந்தம்னு சொல்றது 4000 திவ்ய பிரபந்தம், மொத்தம் 4000 பாடல்கள் கொண்டுள்ளது. 12 ஆழ்வார்கள், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார் உட்பட 12 ஆழ்வார்கள் சேர்ந்து இயற்றியதுதான். கிபி 6ஆம் நூற்றாண்டில் முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை. ஸோ 63 நாயன்மார்கள் சொல்றோமே, அவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் தான் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநீலகண்ட நாயனார், அப்பூதி அடிகள், அமர்நீதி நாயனார், அறிவாட்டய நாயனார், ஐயாடிகள், கடவர்கோன், இளைய நாயனார், இடங்களி நாயனார், இயற்பகை நாயனார், இயற்கோன் கலிகமான் நாயனார், உருத்திர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏயர்கோன் கலிகாம நாயனார், ஐயடிகள், கடவர்கோன், கண்ணப்ப நாயனார், கடவர்கோன், கலர்சிங்க நாயனார், காளிய நாயனார், காளிகாம நாயனார், காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரும் பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபெமிலியரான பேர்லாம் ஈஸியா நம்மளுக்கு வரும். புதுசா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கணும். குங்கலிய கலைய நாயனார், குரக்க நாயனார், கூற்றுவ நாயனார், கோச்செங்கன் சோழன், கோட்புலி நாயனார், சடைய நாயனார், சண்டேச நாயனார், சத்திய நாயனார், சாக்கிய நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், சிறப்புலி நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், செருந்துணை நாயனார், சேரமான் பெருமாள்,
சோமாசி மாற நாயனார், கண்ணடியார் தண்டியடிகள் நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், திருநாளை போவார் நாயனார், திருநாவுக்கரசர், திருப்பான நாயனார், திருமூலர், நமிநந்தி அடிகள், நந்தனார், நீலகண்ட நாயனார், நேச நாயனார், பெருமிழலை குறும்ப நாயனார், மங்கையர்க்கரசியார், மானங்கஞ்சார நாயனார், முருகநாயனார், மெய்ப்பொருள் நாயனார், வாயிலார் நாயனார், விரண்மிண்ட நாயனார், வீரபாண்டி நாயனார், வெள்ளியம்பல நாயனார், சிவபாத ஹிருதயர், இசைஞானியர், சடைய நாயனார், திருநீலகண்ட நாயனார். 63 பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 12 ஆழ்வார்களுடைய பேரையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆழ்வார்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை ஆழ்வார்கள் இருக்காங்கன்னா 12 ஆழ்வார்கள். ஸோ அவர்கள் அருளி செய்த நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி, திருமாலிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் 2 இருக்கு பார்த்துக்கங்க. நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம். இதெல்லாம் கேட்டு யார் இயற்றினார்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தெளிவாக படிச்சுக்கணும். நம்ம ஆழ்வார் திருவாசிரியம், திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. ஓகே, மதுர கவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பு, குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, பெரிய ஆழ்வார் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இது 2மே இயற்றியவர் இவங்க தான். அதே மாதிரி திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான், நல்லா பார்த்துக்கோங்க. அமலநாதி பிரான் புதுசா இருக்குல்ல வார்த்தை. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இதை இயற்றியவர் திருமங்கை ஆழ்வார். ஓகே, ஸோ இதில் பக்தி இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு டாப் 50 கொஷின்ஸை நம்ம சைட் பை சைடாக டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். பக்தி இலக்கிய காலம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை ஆகும். 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை. ஓகே, பக்தி இலக்கியங்கள் 2 பெரும் பிரிவுகள் எதை சொல்றாங்க அப்படின்னா சைவம் மற்றும் வைணவம். சமய குரவர்கள் 4 சொல்லப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 12 ஆழ்வார்கள் வைணவ நெறியை பரப்பினர். தமிழகத்தில் பக்தி இயக்கம் தோன்றிய இடம் எது அப்படின்னா காஞ்சி மற்றும் பாண்டிய நாடு. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சமய புரட்சி ஏற்பட காலமாக கருதப்படுகிறது. சமய புரட்சி ஏற்பட்ட காலம் அப்படின்றது பக்தி இலக்கியங்கள்னாலதான். ஓகே, சைவம் போற்றும் நூல்கள் அப்படின்னு சொல்றது திருமுறைகள் 12 எனப்படும். வைணவம் போற்றும் நூல்கள் 4000 திவ்ய பிரபந்தம். சைவம் போற்றும் நூல்கள் திருமுறைகள் எனப்படும். வைணவம் போற்றும் நூல்கள் அப்படின்னு சொல்றது 4000 திவ்ய பிரபந்தம். பக்தி இலக்கியம் சொல்றது மக்களின் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழின் இசைத்தமிழ் வளர்ச்சிக்கு பக்தி இலக்கியங்கள் பெரும் பங்காற்றின. இதுல சைவம் மற்றும் 12 திருமுறைகள்ல கேள்விகள் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் தான், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. முதல் 3 திருமுறைகள் தொகுத்தவர் யாருன்னு கேட்டோம்னா திருஞான சம்பந்தர் பாடியவை. 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை பாடியவர் சுந்தரர். முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமூலடியார் பாடிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை திருவாலவாயுடையார் முதல் நம்பியாண்டார் நம்பி வரை பாடிய தொகுப்பு. 12ஆம் திருமுறை சேக்கிலார் பாடிய பெரிய புராணம். சைவ உலகின் 5ஆம் வேதம் என்று போற்றப்படுவது தேவார தொகுப்பு. திருவாசகத்திற்கு உருவாசகத்திற்கும் உருகார் என்பது பழமொழி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருமந்திரம். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். 63 நாயன்மார்கள் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம்னு சொல்லும். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனிகள்.
முதல் ஆழ்வார்கள் பொய்கை பூதம் பேயாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. நம்ம ஆழ்வார் பாடிய திருவாய்மொழி திராவிட வேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ திராவிட வேதம் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி. இறைவனுக்கே பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுவர் ஆண்டாள். ஆண்டாள் பாடியது திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ளது. கண்ணினுன் சிறுதாம்பு பாடியவர் மதுரகவி ஆழ்வார். மிக அதிக பாடல்களை பாடியவர் யாரு அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் தொண்டரடி பொடி ஆழ்வார். திருப்பானாழ்வார் பாடிய ஒரே பதிகம் அமலநாதி பிரான். பக்தி சாரார் என்று அழைக்கப்படுபவர் திருமாலிசை ஆழ்வார். போற்றி பாடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை இயற்றியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார். அடுத்த கொஸ்டின் பார்க்க போறோம். மருள் நீக்கியார் என்பது திருநாவுக்கரசரின் இயற்பெயர். மருள் நீக்கியார் என்பது திருநாவுக்கரசரின் இயற்பெயர். திராவிட குழந்தை என்ற ஆதிசங்கரால் அழைக்கப்படுவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். இது குழந்தை, அது நான் இங்கே டெக்ஸ்ட் இதை மாறி இருக்கு. தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னா சுந்தரர். தென்னாடுடைய சிவனே போற்றி இத்தொடர் இடம்பெற்ற நூல் திருவாசகம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடியவர் திருநாவுக்கரசர். காரைக்கால் அம்மையார் பாடிய நூல்கள் அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். நாயன்மார்களில் ஒரே ஒரு பெண் அப்படின்னா காரைக்கால் அம்மையார். சில பட்டியல்களில் மங்கையர்க்கரசியாரும் உண்டு. திருத்தொண்டர் தொகை இயற்றியவர் யாரு அப்படின்னா சுந்தரர். பெரிய புராணத்திற்கு இதுவே முதல் நூல். பக்தி இலக்கியத்தின் தாக்கத்தால் உருவான சிற்றிலக்கியம் பிள்ளை தமிழ். பெரியாழ்வார் தொடங்கியதுன்னா அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அன்பே சிவம் என்று பாடியவர் திருமூலர். ஓகே, சிற்றிலக்கியங்களும் ரொம்ப முக்கியமானதுதான். சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் பாருங்க. பரணி, இதோடைய விளக்கம் என்ன? போர்க்களத்தில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவது எது அப்படின்னா பரணி. புகழ்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. இயற்றியவர் யாருன்னா ஜெயகொண்டனார். தூது, தலைவன் அல்லது தலைவி தன் அன்பை புலப்படுத்த ஒரு பொருளை, அதாவது அன்னமோ தமிழ் மேகமோ தூது அனுப்புது தூது. தமிழ் விடு தூது. இதுல ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதே மாதிரி உலா, தலைவன் வீதியில் உலா வரும்போது 7 பருவ மங்கையரும் அவனை கண்டு வியப்பதாக பாடுவது உலா. மூவர் உலா. இதை இயற்றியவர் யாரு அப்படின்னா ஒட்டக்கூத்தர். பல்லு, உழவர் வாழ்க்கையையும் விவசாய சிறப்பையும் பாடுவது. இது முக்கூடர் பல்லு அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. குறவஞ்சி, குறத்தி ஒருத்தி தலைவிக்கு குறி சொல்வது போல அமைந்த நாடக இலக்கியம். திருக்குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் இயற்றியது. பிள்ளை தமிழ், இறைவனையே தலைவனையோ குழந்தையோ கருதி தலைவனையோ குழந்தையாக கருதி, ஓகே கொஞ்சம் டங்கு ஸ்பிட் ஆகுது, ஓகே, குழந்தையாக கருதி 10 பாடல்களை 10 பருவங்களாக பிரித்து பாடுவது. பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது இறைவனை இல்லை அல்லது தலைவனையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்களாக பாடுவது பிள்ளை தமிழ். முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ் குமரகுருவரால் இயற்றப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, இவங்க பாத்தீங்கன்னா தற்கால கவிஞர்கள். இவங்கெல்லாம் பழைய கவிஞர்கள். அவங்களோட தமிழ் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய தமிழா இருக்கும். பட் மக்களுக்கு எளிய முறையில சொல்லி கொடுக்கணும்னு வந்தவங்க தான் ஆஃப்டர் பாரதியாருக்கு அடுத்து வந்தவங்க எல்லாருமே. ஓகே, ஸோ முக்கிய காவியங்கள் நூல்கள் மகாகவி பாரதியார் என்னென்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க. பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாரதியாருடைய என்ன சொல்றது, அவரோட பாடல்கள் அவருடைய வழியில வந்தவர் தான் நம்மளுடைய பாரதிதாசன். ஸோ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவோம், புரட்சி கவி பாரதியார்னு சொல்லுவோம். இதுலயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மகாகவி பாரதியார் எழுதினது என்ன அப்படின்னா பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. சபதம் பாட்டுன்னு வந்துச்சுன்னா அது மகாகவி பாரதியார். அதே மாதிரி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதினது பரிசு சிரிப்பு, பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு. ஓகே, இதுல குழந்தை இலக்கியம்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. அதே மாதிரி இவர்கிட்ட குழந்தை இலக்கியம்னு சொல்றது என்ன அப்படின்னா இளையார், ஆத்திசூடி, குழந்தை அழுது, குழந்தை அமுது, குழந்தை அழுது இல்ல குழந்தை அமுது. பக்தி தத்துவ பாடல்கள் மகாகவி பாரதியார் என்னென்ன பாடியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு,
விநாயகர் நான்மணி மாலை. இவர் பெரும்பாலும் பகுத்தறிவு மற்றும் தமிழ் உணர்வு பாடல்களையே பாடினார். யாரு? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சமூக மற்றும் குடும்ப நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா பாரதி 66. இவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு. நாடக நூல்கள் எழுதினது என்ன? பாரதியார் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகச்சித்திரம், வசன நாடகம். இவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பிசிராந்தையர், சாகித்ய அகாடமி விருது பெற்றது பிசிராந்தையார். உரைநடை நூல்கள் ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. இவர்கிட்ட இந்த உரைநடை நூல்கள் இல்லை. அதே மாதிரி இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தில் விடிவெள்ளின்னு சொல்லப்படுறது. புதுவை குயில் அப்படின்றது பாவேந்தர், புரட்சி கவிஞர் பாவேந்தர். அதாவது இவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னா பாரதியாரை என்னென்ன சிறப்பு பெயர்களை வச்சு வழங்கியிருக்காங்க அப்படின்னு. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்றவர் பாரதியார். புதுவை குயில், பாவேந்தர், புரட்சி கவிஞர்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பாரதிதாசனை இந்த மாதிரியான சிறப்பு பெயர்களை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. இந்த புது கவிதைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வசன கவிதை அப்படின்னு சொல்றது காட்சி பாரதியார் இயற்றியது காட்சின்ற பேர்ல. இதோடைய சிறப்பம்சம் பார்த்தோம் அப்படின்னா புதுக்கவிதைக்கு வித்திட்ட முதல் முயற்சி. புதுக்கவிதைக்கு வித்திட்ட முதல் முயற்சி. அதுக்கடுத்து காட்டுவாத்து அப்படின்றது யார் இயற்றினார் பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. நா. பிச்சமூர்த்தின்னு சொல்லணும். எழுத்து இதழ் கவிதை சு. செல்லப்பா. புதுக்கவிதையை நிலைநிறுத்திய இதழ் சு. செல்லப்பா. மௌனியின் கவிதைகள் அப்படின்றது மௌனி. சிறுகதை திருமூலர் என அழைக்கப்படுபவர் சிறுகதை திருமூலர் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா மௌனி. தீயினால் சுட்டப்புண் அப்படின்னு பாடியவர் யாரு அப்படின்னா நா. காமராசன். புதுக்கவிதையின் சோசலிச யதார்த்தவாதம் புகுத்தியவர் யாரு அப்படின்னா நா. காமராசன். ஓகே. பால் வீதி அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான்னு சொல்லுவோம் என்று சிறப்பிக்கப்படுபவர். கண்ணீர் பூக்கள் மு. மேத்தா. வானம்பாடி இயக்கத்தின் முன்னணி கவிஞர். அதே மாதிரி சஹாரா பிறக்காத ஓணான்கள் நா. காமராசன் பாடியதுதான். படிம கவிதைகளுக்கு சான்று. இந்து மகா சமுத்திரம் வைரமுத்து எழுதியது. திரைப்பட பாடல்களிலும் புதுக்கவிதை நடை தந்தவர். அதே மாதிரி ஆலாபனை அப்துல் ரஹ்மான். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ரொம்ப முக்கியம். ஆலாபனை அப்துல் ரஹ்மான் இயற்றியது. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு. மேத்தா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இந்த சிறப்பம்சங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கடுத்து நாவலை பத்தி பார்க்க போறோம். பிரதம முதலியார் சரித்திரம் அப்படின்னு சொல்றது தான் தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் நாவல். இதோட இயர் பார்த்துக்கோங்க, 1879. இதை இயற்றியவர் யாரு அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. கமலாம்பாள் சரித்திரம் PR ராஜம் ஐயர். இரண்டாவது நாவல் உளவியல் சார்ந்தது. பத்மாவதி சரித்திரம் மாதவையா சமூக சிந்தனைகளை பேசியது. பொன்னியின் செல்வன் கல்கி மிக புகழ்பெற்ற வரலாற்று நூல், அதாவது வரலாற்று நாவல்னு சொல்லணும். அது சிவகாமியின் சபதம் கல்கி இயற்றியது வரலாற்று நாவல் தான் இதுவும். அதே மாதிரி பாவை விளக்கு அகிலன் இயற்றியது. சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாவை விளக்கு, அகிலன் எழுதியது. மோகமுல் டி. ஜானகிராமன் மனித உறவுகளின் சிக்கல்களை பத்தி சொல்றது. தலைமுறைகள் நீல பத்மநாபன் குடும்ப கதையை பற்றி சொல்லியிருக்கிறது. கோபல்லபுரத்து மக்கள் திரு ராஜநாராயணன் வட்டார வழக்கு வச்சு இந்த இதை எழுதியிருக்காரு. கரிசல் இலக்கியம்னு சொல்றது. அதே மாதிரி வேரில் பழுத்த பலா சமுத்திரம் சமுத்திரம் இயற்றியவர் பாத்தீங்கன்னா சமுத்திரம். சமூக நாவல், இது ஒரு சமூக நாவல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிறுகதை தொகுப்பு. சிறுகதை தொகுப்புல என்னென்ன அப்படின்றத பாருங்களேன். சிறுகதை தொகுப்பு குளத்தங்கரை. சிறுகதை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சின்ன கதையை வச்சு ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது தான் சிறுகதை.
குளத்தங்கரை அரசமரம், வாவேசு ஐயர். தமிழின் முதல் சிறுகதையாக கருதப்படுகிறது குளத்தங்கரை அரசமரம் அப்படின்றது. மங்கையர்க்கரசியின் காதல், வாவேசு ஐயர். முதல் சிறுகதை தொகுப்பு. இது முதல் சிறுகதை தொகுப்பு. தொகுப்பு வேற, சிறுகதையாக கருதப்படுகிறதுன்னு சொல்றது வேற, அதனால பார்த்துக்கணும். கடவுளுக்கு கந்தசாமி பிள்ளையாம், புதுமை பித்தன். சிறுகதை மன்னன், யதார்த்தவாதத்தின் உச்சம். சாப விமோசனம், புதுமை பித்தன். புராண கதைகளுக்கு புதிய விளக்கம் தந்தது. அதே மாதிரி அடுத்தது ஆண்மை, கூபா ராஜகோபாலன் இயற்றியது. உளவியல் ரீதியான சிறுகதை. அக்னி பிரவேசம், ஜெயகாந்தன் இயற்றியது. சமூக மாற்றத்தை பேசிய புரட்சிகரமான கதை. ஓகே. அம்மா ஒரு கொலை செய்தால், அம்பை, பெண் மையவாத சிறுகதை. அதே மாதிரி கன்னிமை, கி ராஜநாராயணன், கரிசல் வட்டார வழக்கு சார்ந்த ஒரு சிறுகதை. மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுச்சாமி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற தொகுப்பு. ரொம்ப முக்கியமானது தொகுப்பு. மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுச்சாமி, சாகித்ய அகாடமி வாங்கினது. அதே மாதிரி சூடிய பூ சூடர்க்க, நாஞ்சில் நாடான், சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். சாகித்ய அகாடமி விருது யார் யார் வாங்கியிருக்கா, என்ன படைப்புகளுக்காக வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆண்டு முதற்கொண்டு சொல்லியிருக்கேன். 1970 அன்பளிப்பு, இது ஒரு சிறுகதை எனினும் கவிதைத்துவமானது, கவிதை மாதிரி இருக்கும். கு அழகிரிசாமி, சிறுகதைக்காக முதல் விருது வாங்கினவர் யாரு அப்படின்னா இவர் தான். 1987 வாழும் வள்ளுவம், வா சே குழந்தைசாமி வாங்கியிருக்காரு. அறிவியல் தமிழுக்காக அறியப்பட்டவர். அதே மாதிரி 1996 காந்தலூர் சாலை, இளம்பாரதி எழுதியிருக்காரு. வரலாற்று பின்னணி கொண்ட கவிதை இது. 1999 ஆலாபனை, அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காரு. புதுக்கவிதைக்கு கிடைத்த மிக முக்கிய அங்கீகாரம். அதே மாதிரி 2002 ஒரு கிராமத்து நதி அப்படின்றத படைப்பு யாரு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம், வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர். அதே மாதிரி வணக்கம் வள்ளுவ, ஈரோடு தமிழன்பன், ஹைக்கூ செஞ்சுரி கவிதைகளுக்கு வல்லவர் இவரு. 2006 ஆகாயத்து அடுத்த வீடு, மு மேத்தா எழுதியிருக்காரு. சமூக உணர்வு மிக்க புதுக்கவிதை இது. இதுவும் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே அவார்டு வாங்கினது தான். 2008 மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுச்சாமி இயற்றியது. அதே மாதிரி 2009 கையொப்பம், புவியரசு, மொழிபெயர்ப்புக்கு மற்றும் கவிதைகளில் சிறந்தவர். அடுத்து வரி வடிவம், மு நாவேந்தன், இவர் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்ததுல முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த டாபிக் கீழே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு முக்கியமானது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் பாரதியார். புதுக்கவிதைக்கு முன்னோடி பாரதியாரின் வசன கவிதை. புதுக்கவிதை என்ற சொல் முதலில் யாரால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா PH ஸ்ரீதர். பாரதியாரின் வசன கவிதையின் தொடர்ந்து புதுக்கவிதை முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் முன்னோடி அல்லது புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதை இயக்கம் தோன்றிய இதழ் மணிக்கொடி. புதுக்கவிதை வளர்ச்சியை தூண்டிய முக்கிய இதழ்கள் என்ன அப்படின்னா மணிக்கொடி, எழுத்து, சரஸ்வதி, கசடதபர. எழுத்து என்ற இதழை தொடங்கிய புதுக்கவிதைக்கு பெரும் தொண்டாற்றியவர் சீசு செல்லப்பா. மரபு வேலி தாண்டி குதிக்கும் கவிதை என புதுக்கவிதையை வர்ணித்தவர் யாரு அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். வானம்பாடி இயக்கம் எங்கு தோன்றியது? கோவை. வானம்பாடி கவிஞர்களின் நோக்கம் என்ன அப்படின்னா சமூக விழிப்புணர்வு, மானிடவாதம். வானம்பாடி இயக்கத்தின் முன்னணி கவிஞர்கள் யாருன்னா சிற்பி மு மேத்தா, புவியரசு, அக்னிபுத்திரன். கண்ணீர் பூக்கள் என்ற புகழ்பெற்ற கவிதை நூலை இயற்றியவர். இது அதிகமா கேட்டிருக்காங்க, மு மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இதுவுமே கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி வாங்கினது மு மேத்தா. ஒரு கிராமத்து நதி என்ற நூலாக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம். தமிழ் அன்பன் கவிதைகள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரு அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன்னே படிச்சு வச்சுக்கோங்க. வணக்கம் வள்ளுவ என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூ கவிதைகளுக்கு தமிழில் அறிமுகப்படுத்தியவர் ஈரோடு தமிழன்பன் தான். சகாராஜை தாண்டாத ஒட்டகங்கள் யாருடைய நூல்? சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், நா காமராசன். புதுக்கவிதையின் குறியீடுகள், சிம்பிள்ஸ் அதிகமாக பயன்படுத்தியவர் யாரு அப்படின்னா அப்துல் ரஹ்மான். ஆலாபனை
நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். பால்வீதி என்ற கவிதை நூலை ஆசிரியர் யாரு அப்படின்னா அப்துல் ரஹ்மான் தான். பித்தன் என்று அழைக்கப்படும் கவிஞரும் அப்துல் ரஹ்மான். கவிக்கோ என போற்றப்படுபவரும் அப்துல் ரஹ்மான். கருப்பு மலர்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் நா. காமராசன். புதுக்கவிதையின் இரட்டை கோபுரங்கள் எனப்படுபவர் யாரு அப்படின்னா நா. காமராசன், மூமேத்தா. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். குழந்தை கவிஞர் அல வள்ளியப்ப, இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார், இதுவும் ரிப்பீட்டர் தான். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. சிறுமியே நீ ஒரு சிறுமியே, இல்லை நீ ஒரு புரட்சி. இப்பாடல் வரி யாருடையது அப்படின்னா பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர், பாரதிதாசன் பாடியிருக்காரு. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. தமிழ் கவிஞர்களில் இளவரசன் யாரு அப்படின்னா திருத்தக்க தேவர். புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் அப்படின்னு சொல்ல வர்றது பாரதிதாசன் தான். பாவேந்தர்னாலே பாரதிதாசன் சேர்ந்து வந்துருது டக்குன்னு. தாமரை இதழ் மூலம் புதுக்கவிதையை வளர்த்தவர், இதெல்லாம் நியூஸ் பேப்பர், வானமாமலை. மௌனி புதுக்கவிதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுவர் மௌனி. ஞானக்கூத்தன் நவீன கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். தீபம் இதழை நடத்தியவர் நா. பார்த்தசாரதி. தீபம் இதழை நடத்தியவர் நா. பார்த்தசாரதி. கவிஞரேறு வாணிதாசன். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா கவிமணி. செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் அப்படின்னு சொல்லப்படுறவர் யாருன்னா பாரதியார். உமர்காயம் பாடல்கள் தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி. காட்டுவாத்து என்பது யாருடைய புதுக்கவிதை நூல்? நா. பிச்சமூர்த்தி. மழைக்காலமும் குயிலோசையும் மா. கிருஷ்ணன். யுவபாரதி இதழில் கவிதை எழுதியவர் நா. காமராசன். புதுக்கவிதை என்பது யாதுன்னு கேட்டா யாப்பு கட்டி இன்றி எழுதப்படும் கவிதை. லிமெரிக் அப்படின்னு சொல்றது கவிதைகள் தமிழில் யாரால் அறிமுகமானது? லிமெரிக் கவிதைகள் தமிழில் யாரால் அறிமுகமானது? கேள்வி. ஈரோடு தமிழன்பன். தேவதேவன் இயற்கை கவிதைகளுக்காக புகழ்பெற்ற கவிஞர், புதுக்கவிஞர். அதுக்கடுத்த நாவல்கள்ல 50 முக்கிய குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தமிழ் நாவல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்றவர் வேதநாயகம் பிள்ளை. தமிழின் முதல் நாவல் பிரதம முதலியார் சரித்திரம் 1879. இயரை பார்த்துக்கோங்க. பிரதம முதலியார் சரித்திரம் நூலின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. தமிழின் இரண்டாவது நாவல் சுகுணா சுந்தரி. கமலாம்பாள் சரித்திரம் நாவலின் ஆசிரியர் பி. ஆர். ராஜமையர். பத்மாவதி சரித்திரம் நாவலின் ஆசிரியர் மாதவையா. தமிழின் முதல் வரலாற்று நாவல் எது அப்படின்னா மோகனாங்கி. டி. சரவணமுத்து பிள்ளை எழுதியது. புகழ்பெற்ற வரலாற்று நாவல் பொன்னியின் செல்வன் ஆசிரியர் கல்கி. கல்கியின் இயற்பெயர் ரா. கிருஷ்ணமூர்த்தி. சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இது ரெண்டுமே எழுதுனது யாருன்னா கல்கி தான். அலையோசை நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கல்கி. வேங்கையின் மைந்தன் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அகிலன். சித்திரப்பாவை நாவலுக்காக ஞானபீடு விருது பெற்றவர் அகிலன். சித்திரப்பாவைக்காக ஞானபீடு விருது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிஞ்சி மலர், பொன்விலங்கு நாவல்களின் ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. சமுதாய வீதி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நா. பார்த்தசாரதி. கள்ளிக்காட்டு இதிகாசம் நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா வைரமுத்து. மோகமுள் நாவலின் ஆசிரியர் தி. ஜானகிராமன். செம்பருத்தி நாவலின் ஆசிரியர் தி. ஜானகிராமன். ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. ஜே சில குறிப்புகள் அப்படின்னு எழுதினவர் யாரு அப்படின்னா சுந்தர ராமசாமி. கோபாலபுரத்து மக்கள் சாகித்ய அகாடமி வாங்கினது கி. ராஜநாராயணன். ஓகே. வட்டார நாவல்களின் தந்தைன்னு சொல்றவரும் கி. ராஜநாராயணன் தான். கரிசல் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்றவரும் கி. ராஜநாராயணன். ஒரு பிடி சோறு ஜெயகாந்தன். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் எழுதினது. ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஜெயகாந்தன் எழுதினது. உன்னை போல் ஒருவன் ஜெயகாந்தன் எழுதினது தான். வாழ்க்கை வளையங்கள் ஜெயகாந்தன் எழுதினது. தலைமுறைகள் நாவலின் ஆசிரியர் நீல பத்மநாபன். 18வது அச்சக்கோடு அசோகமித்திரன் எழுதினது. அப்பாவுக்காக அசோகமித்திரன் எழுதினது தான். சாயாவனம் சா. கந்தசாமி எழுதினது. விசாரணை கமிஷன் சாகித்ய அகாடமி வாங்கினது சா. கந்தசாமி எழுதினது. நாளை மற்றொரு நாளை ஜி. நாகராஜன் எழுதினது. பொன்னீலன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்ன அப்படின்னா புதிய தரிசனங்கள். தோல் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாரு அப்படின்னா செல்வராஜ். வேரின் வேல், வேரில் பழுத்த பலா சு. சமுத்திரம்
எழுதியிருக்காரு. குற்றப்பரம்பரை கோணங்கி முத்துசாமி. குறிப்பு கோணங்கி நவீன எழுத்தில் குறிப்பிடத்தக்கவர். நவீன எழுத்தில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னா அது ரீசண்டா கவிதைகள் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்துட்டு இவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். பஞ்சும் பசியும் தோ மு சி ரகுநாதன். மலர் மஞ்சம் அகிலன். புத்தம் வீடு ஹெப்சிபா ஜேசுதாசன். ஒரு கடலோர கிராமத்தின் கதை ஆதவன். காகித மலர்கள் ஆதவன். வானம் வசப்படும் பிரபஞ்சன். சூல் சாகித்ய அகாடமி வாங்கினது எது அப்படின்னா சோ தர்மன். சொல்லாத பணம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது தான் இமயம். கோவேறு கழுதைகள் இமயம். நிழல் முற்றம் பெருமாள் முருகன். மாதொரு பாகன் பெருமாள் முருகன். நாவல் என்பதன் பொருள் புத்தம் புதியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெகுலராக நம்ம படிச்சுட்டு இருந்தால் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ காகித மலர்கள் இருக்குன்னா காகித மலர்கள் ஆதவன் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாப்புல படிங்க. அப்போ தான் காகித மலர்கள் பார்க்குறப்ப ஆதவன்ற பேர் ஞாபகம் வரும். வானம் வசப்படும் பிரபஞ்சன். ஓகே, இந்த மாதிரி சேர்ந்தாப்புல படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்டை பார்ப்போம். இருக்க இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இன்டர்நெட்லேயே அவைலபிள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். பிடிஎஃபாகவே இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தப்பட்ட எல்லா விளக்கங்களும் இது அழகாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன திருக்குறள்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப வேற எங்கேயும் தேட வேண்டியதில்லை. இதில் இருக்கிறத படித்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்காக தான் இருக்குது. உங்களுக்கு நான் இதோடைய லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன். அன்புடைமை திருக்குறள், அதே மாதிரி பண்புடைமை திருக்குறள், கல்வி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி திருக்குறள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா திருக்குறளில் அந்த விளக்க உரையும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டைம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு திருக்குறளாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது அவைலபிள் தான், இன்டர்நெட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. எதையுமே நீங்கள் அப்படியே வச்சு படிக்க முடியாது. கையில் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் மைண்டில் ஏறும். ஓகே ஓகே, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதோடைய விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் திருக்குறளை வந்துட்டு நான் சொல்லலை, ஏன்னா நிறைய நம்ம திருக்குறளை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். பட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஏன் காமிச்சேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இனிமேல் படிக்கிறதுக்கு. ஓகே, கொஷின்ஸு நம்ம அதில் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நாட் கொஷின்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு வந்து இதை பார்த்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை டேரெக்டாக நான் வந்து இதை மட்டும் பார்த்துக்கிறேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்னாலும் ஓகே தான். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபெமிலியராக தெரியுதோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. திருக்குறளை இயற்றியவர் நமக்கு தெரியும், திருவள்ளுவர். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 133, மொத்த பாடல்கள் 1330. பிரிவுகள் எத்தனைன்னு கேட்டால் 3. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இல்லாட்டி காமத்துப்பால்னு சொல்லுவோம். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. அதிகாரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருட்பாலில் உள்ள அதிகாரங்கள் 70. காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 25. திருக்குறள் வெண்பாக்களால் ஆனது. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். திருக்குறளின் வேறு பெயர்கள், திருக்குறளுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி. அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை அப்படின்னா 4. 4, 3, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அப்படின்றப்போ பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பொருட்பாலில் வந்துட்டு 3, அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல். காமத்துப்பாலில் 2 தான், கலப்பியல், கற்பியல். திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் எத்தனை அப்படின்னா 14,000. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. 242 எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இடம்பெறாத உயிரெழுத்து அப்படின்னா பெரிதும் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து அக். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்ன அப்படின்னா குறிப்பறிதல். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. தஞ்சையில ஞான பிரகாசம் அவர் தான் அச்சிட்டு இருக்காரு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாருன்னா தர்மர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறப்போ 10 பேர்.
பதின்மர்னு சொல்லுவோம் அந்த 10 பேரை தான். திருக்குறள் உரைகளில் மிகச்சிறந்ததாக கருதப்படுவது பரிமேலழகர் உரை. திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் காரல் கிரால். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். திருவள்ளுவ மாலை என்பது திருக்குறளின் பெருமையை பாடும் நூல். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்த ஓர் எழுத்து அப்படின்னா நீ. 1705 தடவை பயன்படுத்தியிருக்காங்களாம். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எது அப்படின்னா அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது அப்படின்னா நெரிச்சம்பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது அப்படின்னா குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறும் இரு மரங்கள் எது அப்படின்னா பனை, மூங்கில். திருவள்ளுவன் வேறு பெயர்கள், இது வள்ளுவருடைய வேறு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதகர், பெருநாவலார். ஓகே. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படும் முறை என்ன அப்படின்னா கிமு 31 பிளஸ் தற்போதைய ஆண்டு என்ன நடக்குதோ அதை சேர்ந்தாப்புல போடுறது தான் திருவள்ளுவ ஆண்டுன்னு சொல்றது. 31 கூட்டணும் அதோட, அவ்வளவுதான். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே சொல் தமிழ். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் என்பது 9. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி 7 என்ற எண் திருக்குறளில் 8 இடங்களில் பயின்று வந்துள்ளது. திருக்குறளின் பகவன் என்ற சொல் முதற்குறளிலேயே இடம்பெற்றுள்ளது. உருசிய நாட்டு மாளிகையில், கிரெம்லின் மாளிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிலவரையில் வைக்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள். அங்க வச்சிருக்காங்களாம். ஓகே. இங்கிலாந்து நாட்டு அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் பைபிளில் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் நரிக்குறவர் பேசும் பக்ரி போலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள்னு பாடினவர் யாருன்னா ஔவையார். கடுகை துளைத்து 7 கடலை பூட்டி குறுக்க தரித்த குறள்னு பாடினவர் இடைக்காடர். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல் மற்றும் மதச்சார்பற்ற இலக்கியம். விக்டோரியா மகாராணி காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்து நூல் திருக்குறள் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஓகே, ஸோ அடுத்தது பார்ப்போம். அப்படின்னா இந்திய இண்டிபெண்டன்ஸில், அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக முதலில் குரல் கொடுத்தவர் யாரு அப்படின்னா புலித்தேவர். நெற்கட்டம் சேவல் பகுதியை ஆட்சி செய்தவர் யாரு அப்படின்னா புலித்தேவர். சிவகங்கை சீமையின் ராணி என்று சொல்லப்படுவர் யாரு அப்படின்னா வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் படைத்தளபதிகள் யாருன்னா மருது சகோதரர்கள். வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி தற்கொலை தாக்குதலில் நடத்தியவர் யாருன்னா குயிலி. ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட பாளையக்காரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா கயத்தாறு. டேட் பார்த்துக்கோங்க, 1799 அக்டோபர் 16. தென்னிந்திய புரட்சி பாளையக்காரர் போர் ஏற்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1801. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட இடம் ஓடாநிலை. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு 1806 ஜூலை 10. சிப்பாய்கள் திப்பு சுல்தானின் கொடியை ஏற்றினர். கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுவர் வ.உ.சி. நம்மளுடைய வ.உ.சி. தான். வ.உ.சி. தொடங்கிய கப்பல் நிறுவனம் எது அப்படின்னா சுதேசி நாவாய் சங்கம் 1906. தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ.சி. செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. எங்கன்னு பார்த்துக்கோங்க, கோவை சிறையில். பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி 1904. திருநெல்வேலி மாவட்டம் ஆட்சியர் ஆஸ்துரையை சுட்டு கொன்றவர் யாரு அப்படின்னா வாஞ்சிநாதன். மணியாச்சி ரயில் நிலையத்தில் 1911. மகாகவி என்று புகழப்படும் விடுதலை போராட்ட கவிஞர் யாரு அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் ஆசிரியராக இருந்த இதழ்கள் என்ன அப்படின்னா 2. இந்தியா, சுதேசமித்திரன். பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு சொல்றவர் யாரு அப்படின்னா பாரதியார். தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்றது கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லப்படுவர் யாரு அப்படின்னா எஸ். சுப்பிரமணிய ஐயர். தென்னாட்டு காந்தி என்று சொல்லப்படுவர் காமராசர். தீரர் என்று அழைக்கப்படுபவர் சத்தியமூர்த்தி, காமராசரின் அரசியல் குரு. சுதேசமித்திரன் இதழை தொடங்கியவர் யாரு அப்படின்னா ஜி. சுப்பிரமணிய ஐயர் 1882.
அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கிய இயக்கம் தன்னாட்சி இயக்கம், சென்னை, 1916. நியூ இந்தியா மற்றும் காமன்வீல் இதழ்களை நடத்தியவர் யாருன்னா அன்னிபெசன்ட். தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்யம் யாத்திரை நடத்தியவர் யாருன்னா ராஜாஜி, 1930. வேதாரண்யம் யாத்திரை தொடங்கிய இடம் திருச்சி. வேதாரண்யம் யாத்திரையின் போது பாடப்பட்ட பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி, நாமக்கல் கவிஞர் எழுதினது. திருப்பூர் குமரன் தடியடியில் உயிர் நீத்த போது கையில் ஏற்றியிருந்தது இந்திய தேசிய கொடி. கொடிகாத்த குமரன் சொல்றோம் இல்லையா, கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுவர் திருப்பூர் குமரன். 1932 இது நடந்திருக்கு. இந்திய தேசிய ராணுவத்தில் INA மகளிர் பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா லட்சுமி சுவாமிநாதன், சென்னையை சேர்ந்தவர் இவங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நெருங்கிய நண்பராக திகழ்ந்த தமிழக தலைவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதலில் ஈடுபட்ட தமிழக தலைவர் யாருன்னா TSS ராஜன். 1937 சென்னை மாகாணத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. மதுரை மக்கள் காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடத்தை காந்தியடிகள் தொடர்புபடுத்துபவர். ஓகே, நெக்ஸ்ட் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவர் ஈவேரா. நீதி கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1916. நீதி கட்சியின் முன்னோடிகள் யாரு அப்படின்னா TM நாயர், தியாகராக செட்டி, நடேசனார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தமிழகத்தில் மிக தீவிரமாக போராட்டம் நடந்த இடம் எது அப்படின்னா மதுரை மற்றும் ராசபாளையம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தமிழகத்தில் மிக தீவிரமாக போராட்டம் நடந்த இடம் எது அப்படின்னா மதுரை மற்றும் ராசபாளையம். சென்னையில் சைமன் குழு எதிர்த்து போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. மெட்ராஸ் மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1884 மே 16. மெட்ராஸ் மகாசன சபையின் முதல் தலைவர் யாருன்னா B ரங்கையா நாயுடு. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் 1885 மும்பையில் நடந்த போது தமிழகத்திலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் 22 பேர். காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு 1886 தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. சென்னையிலிருந்து பலர் சென்றனர். காங்கிரசின் மூன்றாவது கூட்டம் 1887 நடந்த இடம் சென்னை 1000 விளக்கு பகுதியில் முக்கிஸ் தோட்டம் என்ற இடத்துல. சென்னை காங்கிரஸ் கூட்டத்திற்கு 1887 தலைமை தாங்கிய முதல் முஸ்லிம் தலைவர் யாரு அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி. சுதேசி இயக்கத்தில் தமிழகத்தில் வலுப்பெற காரணமாக இருந்த நிகழ்வு எது அப்படின்னா வங்க பிரிவினை 1905 ஆண்டு. சுப்பிரமணிய பாரதியார் தலைமறைவாக இருந்த இடம் பாண்டிச்சேரி. காந்தியடிகள் தனது மேலாடையை துறந்து அரை ஆடை அணிந்த இடம் மதுரை 1921 ஆண்டு இந்த நிகழ்வு நடந்திருக்கு. தமிழகம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தென்னகத்தின் போர்முனை என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஒரு 50 கான்செப்ட் கீ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரியார் பிறந்த ஊர் ஈரோடு. எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 17 1879. பெரியார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1919. வைக்கம் கேரளா ஆலய நுழைவு போராட்டத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான். காசிக்கு சென்ற போது அங்கு நடந்த பாகுபாடுகளை கண்டு சாதி ஒழிப்புக்கு சிந்தனைக்கு பெற்றவர் பெரியார் தான். சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தவரும் யாரு அப்படின்னா பெரியார். தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. பெரியார் காங்கிரசிலிருந்து விலக காரணம் என்ன? சேரன்மாதேவி குருகுல பள்ளி பாகுபாடு மற்றும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை மறுப்பு. பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1900. இத்தனை இதழ்களையும் நடத்திட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு ஆண்டுலையும் பார்த்துக்கோங்க. குடியரசு இதழில் பெரியார் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகள் எழுதினார். இது ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்ட மாநாடு சென்னை பெண்கள் மாநாடு 1938. நீதி கட்சியின் தலைவராக பெரியார் பொறுப்பேற்ற ஆண்டு 1938. நீதி கட்சி என்ற பெயரை திராவிட கழகம் என மாற்றிய மாநாடு சேலம் மாநாடு 1944. நீதி கட்சி பெயரை மாற்ற தீர்மானம் கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா CN அண்ணாதுரை. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை எடுத்துக்காட்டாக நாராணை என்ற நடைமுறைப்படுத்திய தமிழக முதல்வர் MG ராமச்சந்திரன் 1978.
பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1970. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரு. 1929 செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை மாநாட்டை நடத்தினார். பெரியாரின் கொள்கைகளை பரப்பிய முக்கிய அமைப்பு பகுத்தறிவாளர் கழகம். பெண் ஏன் அடிமையானாள் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் பெரியார். பெரியார் 1921 கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தனது தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். பெரியார் மறைந்த ஆண்டு 1973 டிசம்பர் 24. பெரியாரின் நினைவிடம் அமைந்துள்ள இடம் பெரியார் திடல், சென்னை. அண்ணா பிறந்த ஊர் எது அப்படின்னா, ஏன்னா இவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு, அதனால நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ணா பிறந்த ஊர் காஞ்சிபுரம், செப்டம்பர் 15, 1909. அண்ணா தொடங்கிய இதழ் திராவிட நாடு 1942. பெரியாரிடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொடங்கிய ஆண்டு 1949 செப்டம்பர் 17. அண்ணா தொடங்கிய இதழ் திராவிட நாடு 1942. பெரியாரிடமிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை டிஎம்கே அண்ணா தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா 1949 செப்டம்பர் 17. திமுகவின் முதல் பொதுச் செயலாளர் அண்ணா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற முழக்கத்தை வழங்கியவர் யாரு அப்படின்னா அண்ணா. அண்ணா தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஆண்டு 1967. மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றியவரும் அண்ணா. 1969 ஜனவரி 14. தமிழகத்தில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா அண்ணா. தமிழ் மற்றும் ஆங்கிலம். உலக தமிழ் மாநாடு 2ஆம் மாநாடு சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தியவர் அண்ணா 1968. சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தவர் யாரு அப்படின்னா அண்ணா. அண்ணாவின் புகழ்பெற்ற நாடகங்கள் ஓர் இரவு, வேலைக்காரி. அண்ணாவின் புனைப்பெயர்கள் என்ன? பரதன், சௌமியன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். புகழ்பெற்ற நாடகங்களும் புனைப்பெயர்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ணாவின் தென்னாட்டு பெர்னாண்ட் ஷா என்று அழைப்பார்கள் அவரே. ஓகே. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தின் கணேசனுக்கு சிவாஜி என்ற பட்டத்தை வழங்கியவர் அண்ணா. சிவாஜி கணேசனுக்காக வழங்கினது பேரு. அப்போ அண்ணா மறைந்த ஆண்டு 1969 பிப்ரவரி 3. நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு மெட்ராஸ் ஐக்கிய கழகம் 1912 கொண்டு வந்திருக்காங்க. மெட்ராஸ் திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா டாக்டர் சி நடேசனார். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான நடேசனார் தொடங்கிய விடுதி திராவிடர் இல்லம் 1916. நீதி கட்சியின் முதலமைச்சர் யாரு அப்படின்னா சுப்பராலு ரெட்டியார். தமிழகத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய கட்சி நீதி கட்சி 1921. இலவச மதிய உணவு திட்டத்தை 1000 விலக்கு பகுதியில் முதலில் அறிமுகப்படுத்திய நீதி கட்சி தியாகராய செட்டி. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இந்திய சமய அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1926. அரசு பணியாளர் தேர்வாணையத்தை ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு 1924 அமைத்தது நீதி கட்சி. ஆந்திரா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் நீதி கட்சி ஆட்சியில் தொடங்கப்பட்டது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர போராடியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முத்துலட்சுமி ரெட்டிக்கு துணையாக நின்றவர் பெரியார். சுயமரியாதை இயக்கத்தில் அதிகாரப்பூர்வ இதழ் குடியரசு. அண்ணா முதல்வராக இருந்தபோது சத்தியமேவ ஜெயத்தே என்பதை வாய்மையே வெல்லும் என மாற்றினார். பெரியார் 1937 ராஜாஜி கொண்டு வந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினார். பெரியார் மற்றும் அண்ணாவின் கொள்கைகள் தமிழகத்தில் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் வரலாற்றில் மிக முக்கியமானவை. அதனால அவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்கள பத்தின கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கும். அதனால நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது என்ன அப்படின்னா அது இயரு, நிகழ்வு என்ன, முக்கிய தலைவர்கள் யாரு அப்படின்றது தான். 1755 ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் எதிர்ப்பு போராட்டம் புலித்தேவர்னால ஆரம்பிச்சிருக்கு. 1780 சிவகங்கை மீட்பு, வேல்நாச்சியார், மருது சகோதரர்கள். 1799 பாளையக்காரர்கள் போர், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருக்கார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் தூக்கிலிடப்பட்டிருக்கார். ஓகே. 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம், மருது சகோதரர்களுடைய தூக்கு. மருது சகோதரர்களை தூக்கில போட்டிருக்காங்க. 1805 ஓடாநிலை போர், தீரன் சின்னமலை தூக்கு. இந்த சமயத்துல இவரை தூக்குல போட்டிருக்காங்க. 1806 வேலூர் சிப்பாய் கழகம், திப்பு சுல்தானின் மகன்கள் இந்திய வீரர்கள் சேர்ந்து இதுல புரட்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மெட்ராஸ் மகாஜன சபை தோற்றம் இந்த இயர்ல 1884
மெட்ராஸ் மகாஜன சபை தோற்றம் 1906ல் சுதேசி நாவாய் சங்கம் வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. யாருனாலனா வஉசி பிள்ளைனால. அதே மாதிரி ஆஸ்துறை படுகொலை எப்போ நடந்திருக்கு? 1911 வாஞ்சிநாதனால நடந்திருக்கு. வாஞ்சிநாதன் தான் அவரை வந்து சுட்டு கொண்டிருக்காரு. 1916 தன்னாட்சி இயக்கம் அன்னி பேசன்னால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அன்னி பேசன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1930ல் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முக்கிய தலைவர்கள் யார் அப்படிங்கிறப்போ ராஜாஜி. 1932ல் கொடிகாத்த குமரன் வந்து தியாகம் பண்ணியிருக்காரு அவருடைய உயிரை. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தமிழக பங்களிப்பு பார்த்தீங்க அப்படின்னா காமராசர், தீர சத்தியமூர்த்தி இவங்க 2 பேருமே பங்கெடுத்திருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்ப்பீங்க. அடுத்த வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் என்னென்ன அப்படிங்கிறத 150 கொஷின்ஸ் நான் போட்டுடுறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை கிளாஸ். நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.